நம்ம கௌதம் வந்துட்டு அஞ்சலுக்கு சரியான ஒரு வார்னிங்க குடுத்து விட்டுட்டாங்க. அதாவது 24 மணி நேரம் தான் உனக்கு டைமு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ நீ பெயில்ல வெளிய எடுப்பியோ, இல்ல என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இலக்கியா மேல எந்த ஒரு கேஸும் இல்லாம, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிம்மதியா வெளிய வரணும் அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த அஞ்சலியால இனிமே வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வசமா சிக்கிக்கிட்டா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொன்ன மாதிரி, நம்ம இலக்கியாவ வெளிய எடுக்கிறத தவிர அவளுக்கு வேற வழியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு பக்கம் பைரவியும் வந்துட்டு, "அந்த இலக்கியாவ வெளிய எடுக்க போறியா என்ன?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம, அதாவது நம்ம இலக்கியா வந்து இப்பனா ஜெயில்ல இருந்து வெளிய வந்து, நம்ம கௌதம் கூடயும், நம்ம ஜானகி கூடயும் ரொம்பவே சந்தோஷமா வந்து இப்பனா இருக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ பார்க்கறதுக்காக நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இலக்கியாவுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுனால, "எதுக்காக கௌதம் திரும்பி நின்னுட்டுருக்கீங்க? கடைசியா என்னோட முகத்த பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா?" அப்படி இப்படின்ற மாரி நம்ம இலக்கியா கேட்கறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவே சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்னது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே என்ன விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா கௌதம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நம்ம கௌதம் வந்து சொல்றாரு, "நான் எப்படி இலக்கியா உன்ன விட்டு பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன். என்னோட உலகமே நீ தான். நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு." அப்படி இப்படின்ற மாரி நம்ம கௌதமும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். "இங்க பாரு இலக்கியா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஜெயிலுக்குள்ள போய் இருக்க போற. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலியே உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல எந்த ஒரு கேஸும் போடாம, கேஸ வாபஸ் வாங்கிட்டு, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா வெளிய எடுக்க போறா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீ எத பத்தியும் கவலைப்படாம, உள்ள நிம்மதியா இரு. உள்ள எதுனா பிரச்சனைன்னா சொல்லு. நான் வந்து இப்ப நான் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்றத நான் முடிவு எடுக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, "எனக்கு தெரியும் கௌதம். நீங்க என்ன கண்டிப்பா காப்பாத்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி இதெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறது உண்ம தானே. ஊரையே அவ ஏமாத்திட்டு இருக்கா. அதுவும் உண்ம தானே. அப்போ அஞ்சலிய நான் வந்து மிரட்டுன மிரட்டல கண்டிப்பா வந்து அவளுக்கு வேற வழியே இல்லாம, இப்போ உன்ன வெளிய எடுக்கிறத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, அது அவளுக்கு வேற வேலையே இருக்க போறது கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியம் மேல இருக்க கேஸ வந்து வாபஸ் வாங்கிடுறா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம். இங்க எல்லாமே சுமூகமா முடிச்சுக்கிறேன். ஏதோ நல்லவ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட கேஸ வாபஸ் வாங்குன மாதிரியே, நம்ம கார்த்திகேயன்லாம் வந்து சொல்றாங்க. எதுக்காக கௌதமியும், இலக்கியாவும் நம்ம பிரிக்கணும்? அவங்க ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. நம்ம குழந்தைய அழிக்க நெனச்சாங்க. அதுக்கான தண்டனை இத்தன நாள் ஜெயில்ல இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்ல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது அஞ்சலி இருந்துட்டு இந்த கேஸ வாபஸ் வாங்கி, நம்ம இலக்கியாவ வெளிய எடுத்துட்டாங்க. வெளிய வந்ததுக்கப்புறமா இலக்கியா இருந்துட்டு கௌதம கட்டிப்புடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாரி தான் ஜானகியும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல கௌதம். நான் உன் கூடயே வந்துர்றேன். உன் கூடயும், இலக்கியா கூடயும் நான் இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இவங்க ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே ஒண்ணு சேர்ந்துற போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.